உடம்புல எவ்வளோ தான் சர்க்கரை அளவு இருந்தாலும் அது சூப்பராக குறைக்கிற தன்மை வந்து இந்த கோதுமை ரவைக்கு இருக்குது. இன்றைக்கி இந்த கோதுமை ரவை வச்சு தான் நம்ம நார்மலாக ஒரு சாஃப்டாக ஒரு தோசையும் நல்லா கிறிஸ்பியாக முறுன்னு ஒரு தோசையும் 2 தோசையும் உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறேன். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம சேனலில் தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் வாரம். ஸோ சேனல் ஃபஸ்ட்டு வர சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. தேங்க்யூ. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 கப்பு கோதுமை ரவை எடுத்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கல் உப்பு, 7 வந்து மிளகு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப்பு மட்டும் பாசிப்பருப்பு. இது வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும், ப்ரோட்டீனு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும் தோசை. அதுக்காக கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். இன்றைக்கி வந்து அரிசி மாவு எதுவும் ஆட் பண்ணாமல் 1/2 கப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கிற அவலை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு இதை ப்ரீமிக்ஸாக கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நைட்டு லேட் ஆகிடுச்சு எதுவும் மாவு இல்லைன்னா இந்த ப்ரீமிக்ஸை போட்டுட்டு லைட்டாக கர்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி 15-20 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா தோசை ரெடி ஆகிடும். எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பவுடர் கூட 3 டீஸ்பூன் மட்டும் தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 1 கப்பு வாட்டர், அதாவது எந்த கப்பில் நம்ம வந்து கோதுமை ரவை அவெல்லாம் மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணீர் போட்டு நல்லா கட்டி இல்லாத மாதிரி கலக்கிக்கோங்க. அகெயின் இன்னொரு கப்பு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த வாட்டரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 15-20 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 20 நிமிஷம் கழித்து அந்த ரவெல்லாம் தயிரெல்லாம் அப்படியே இழுத்துக்குச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு எவ்வளோ தின்னாக, அதாவது ஃபைனாக எவ்வளோ அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த கோதுமை ரவையை வந்து இந்த மாதிரியும் சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு ஒன்று நான் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன், அதுவும் கிறிஸ்பியாக இருக்கும், அதையும் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணீர் 1/4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தோசை தவா நல்லா சூடானதுக்கப்புறம் கரெக்டாக 1-2 கரண்டி மாவு எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக தோசை சுடுறோம் இல்லையா, அந்த மாதிரி தோசையை ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிட்டு கரெக்டாக ஒரு 1 மினிட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு அந்த வீடியோவில் நல்லா தெரியும் சேஞ்சஸ்ஸு. அந்த மாவெல்லாம் பாருங்கள் இழுத்துக்குச்சு. அதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணும்போது அந்த கோதுமை ரவையும் நல்லா குக் ஆகிட்டு நம்மளுக்கு தோசையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா இதில் அரிசி மாவு சுத்தமாக ஆட் பண்ணல, அதுக்கு பதில் தான் நம்ம வந்து போகா ஆட் பண்ணியிருக்கோம், அதாவது கெட்டியான அவல் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த தோசை செம்ம சாஃப்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கார சட்னி, கலக்காய் சட்னி ஆப்டாக இருக்கும். இந்த 2 சட்னி சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் ப்ரீமிக்ஸாக ரெடி பண்ணி வச்சுட்டு டின்னருக்கு கூட சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவசர காலத்தில் உமன்ஸ்லாம் வந்து வேலைக்கு போகிறாங்கள, அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அகெயின் இன்னொரு தோசை போட்டு காட்டுற பாருங்கள். இப்போது அதே மாதிரி 1-2 கரண்டி மாவு எடுத்துட்டு அதே மாதிரி 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தோசை வந்து இந்த மாதிரி நீங்கள் பதத்தில் செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த கோதுமை ரவை வச்சு நம்ம இட்லி தான் செய்யணும், பன் தோசை தான் செய்யணும் அப்படி இல்லை, இந்த மாதிரி கிறிஸ்பியாக தோசை கூட இருக்குது. இந்த மாதிரி கோதுமை ரவை வச்சு இட்லியும் பன் தோசையும் நான் ஐகார்ட்லேயும் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். முடிஞ்சால் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 75 ரெசிபீஸ் இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் ஃபீட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து கிறிஸ்பியாக ஒரு ரவா தோசை. இப்போ 1/2 கப்பு பார்த்திங்கன்னா கோதுமை ரவை, 1/2 கப்பு கோதுமை, 1/2 கப்பு அதாவது அரிசி மாவு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சமாக பெருங்காய பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா பெருங்காய பவுடர் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன புதினா, பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி. நீங்கள் இதில் வந்து நம்ம மைதாவை ஆட் பண்ணல, பொடியாக நறுக்குன க்ரீன் சில்லி. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணீர் போட்டு அதே மாதிரி கட்டிலாத மாதிரி கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அகெயின் 1 கப்பு வாட்டர் போட்டுட்டு அகெயின் திருப்பி கலக்கிக்கோங்க. இந்த மாவு வந்து முக்கியமாக ரொம்ப தண்ணியாக இருக்கணும். தண்ணியாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த இதில் கோதுமை ரவை ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் ரொம்ப மொரன்னு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கோதுமை ரவையை ஃபஸ்ட்டே வந்து மிக்சியில் ஒரு ஃபைன் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே கோதுமை ரவைக்கு பதில் நம்ம வந்து வெள்ளை ரவை கூட ஆட் பண்ணலாம்.
ஆனால் அந்த வெள்ளை ரவை கோதுமை ரவைக்கு வந்து கொஞ்சம் அந்த சம்பா கோதுமை வந்து நம்ம பாடிக்கு வந்து க்ளூட்டன் ஃப்ரீ ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் நான் வந்து இதில் வந்து இந்த சம்பா கோதுமை ரவையை உடச்சி நம்ம இதை தான் ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம் இன்றைக்கி. நான் வந்து வீட்டிலே வந்து சம்பா கோதுமை பண்ணுவேன். அது உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நல்லா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்குன ஆனியன் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா தோசை அந்த ஆனியனோட சேரும்போது செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டு கூட நல்லாயிருக்கும். என்னடா நீங்கள் ஆனியனே ஆட் பண்ண மாட்டீங்க, இன்றைக்கி ஆனியன் ஆட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறீங்களா? உங்களுக்காக தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், எங்கள் ஹஸ்பண்ட் ஆனியன் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து ஆனியன் ரொம்ப பிடிக்கும். அதனால நிறைய மிஸ் பண்ணேன். இன்றைக்கி வந்து நம்மளுக்காக இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக ஆனியன் போட்டுட்டு ஒரு 4 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா அந்த முக்கியமாக வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். அப்போ தான் அந்த ரவை ஆயிலெலாம் கொஞ்சம் அதோட பைண்ட் ஆகி நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் ஆயில் இதில் ஊற்றினா தான் கிறிஸ்பியாக வரும். ஸோ ஆயில் ஊற்றாமல் நம்ம சாப்பிட்ணோன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல அந்த ப்ரொசீஜரில் செஞ்சு சாப்பிடுங்க. இதில் வந்து கிறிஸ்பியாக வேணால் கொஞ்சம் ஆயில் ஊற்றி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. டயட்டில் இருக்கிறவங்க இந்த தோசையை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நான் செஞ்சு காட்டினல அந்த தோசையை வந்து சாப்பிடுங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஆப்ரேஷன் இன்றைக்கி, முக்கியமான ஆப்ரேஷன்னால் நான் அவங்களுக்காக ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு சக்கரை பொங்கல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடு திரும்பி வந்தேன். அவங்களுக்காக நான் வந்து நவகிரகம்லாம் சுற்றிக்கிட்டேன். உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ப்ரே பண்ணணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அவங்க வந்து வெற்றிகரமாக ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லபடியாக வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவர் சிவன் கோயிலில் தான் போய் இன்றைக்கி வந்து வேண்டியிருந்தேன். முன்னாடிலாம் சிவனுக்கு அவ்வளோ ஈர்ப்பு இல்லை. பட் என்றைக்கு நான் கிரிவலம் போய் சுற்றினோ அன்னிலேருந்து ரொம்ப வந்து ஈர்ப்பாக இருந்துச்சு. சிவன் மேலே ஒரு ரொம்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா நான் இன்னும் நிறைய செஞ்சுருந்தாவே கொடுத்துருக்கலாம். நிறைய பேர் வரமாட்டாங்க காலையிலன்னு நினச்சேன். பட் ஏதோ ஒரு சிவன் ஃபங்க்ஷன் இருந்துச்சான். நான் போகிறதுக்குள்ளே அது முடிவாயிடுச்சு. சரி நம்ம அப்பர் முருகரை மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு தான் இந்த வீடியோ எடுத்திருந்தாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.